الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. عن أبي هريرة رضي الله عنه رسول الله صلى الله عليه وسلم قال: بادروا بالأعمال فتنا كقطع الليل المظلم يصبح رجل مؤمنا ويمسي كافرا أو يمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا. رواه مسلم. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்திலே சிறப்பான ஒரு இடத்திலே கூடியிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஹம்து சலாவத்திற்கு பிறகு சஹீ முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸை உங்கள் முன்பு படித்து காட்டினேன். அந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதில் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்களே, உங்களுடைய அமல்கள் விஷயத்திலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். எதற்கு முன்பு? குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முன்பு. அந்த குழப்பங்கள் எப்படி ஏற்படும் என்று சொன்னால், எப்படி கருமையான இருள் ஏற்படுமோ அந்த இருளுடைய பகுதிகள் தொடர்ந்து இருள் நம்ம பார்க்கும்போது இரவு என்ன செய்யும்? இரவு ஆக ஆக அதனுடைய இருள் அதிகமாகிக் கொண்டே போகும். அது போன்ற அடர்த்தியான இருள் வருவதற்கு முன்பு, அந்த பகுதி வருவதற்கு முன்பே நீங்கள் அமல்கள் விஷயத்திலே விரைந்து கொள்ளுங்கள். அந்த குழப்பங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் காலையிலே முஃமினாக இருப்பான், ஆனால் மாலை நேரத்திலே அவன் காஃபிராக மாறிவிடுவான். அதே போன்று ஒரு மனிதன் அந்த குழப்பமான காலகட்டத்திலே மாலை நேரத்திலே முஃமினாக இருப்பான், காலை வருவதற்குள் அவன் காஃபிராகி விடுவான். இப்படியாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அற்ப பொருளுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தையே விற்று விடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த குழப்பங்கள் என்பது அவனுடைய ஈமானையே ஆட்டங்காண செய்துவிடும். ஆக அப்படிப்பட்ட குழப்பங்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தமிழகத்துல தமிழ் முஸ்லிம்களை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் என்று பின்பற்றக்கூடிய மக்களே பலவாறாக பிரிந்து கிடக்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்களே குர்ஆன்ல உள்ள சில வசனங்களை மறுக்கிறாங்க, ஹதீஸுகளை மறுக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு மனிதனும் அவராகவே என்ன ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய விளக்கத்துல அவங்களுடைய ஆய்வுல எது என்று சரி என்று படுகிறதோ அதுதான் இஸ்லாம், அதுதான் குர்ஆன் ஹதீஸ், அதுதான் மார்க்கம் என்று பேசி வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரக்துக்கும் அலல் பைதா, மக்களே, நான் உங்களை தெளிவான நீரோடையின் மீது விட்டு செல்கின்றேன். லைலுஹா வ நஹாருஹா சவா, அதனுடைய இரவு கூட பகலுக்கு சமமானது என்று சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு தெளிவான மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் உண்மையான இஸ்லாத்தை அறிய வேண்டும். இப்படிப்பட்ட குழப்பங்களிலிருந்து, அதுவும் சமீப காலத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களிலிருந்து ஒரு தெளிவான நிலையை நம்ம அடையணும். ஆக அப்படிப்பட்ட நிலையில தான் நவீன குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பை இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த தலைப்புல ஷேக் இக்பால் மதனி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் முன்பு உரையாற்ற இருக்கிறார்கள். ஷேக் அவர்களை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அல் மஅரூஃப் லா யுரஃப், எவர் அதிகமாக அறியப்பட்டவராக இருக்கிறாரோ அவரை பற்றிய விவரங்கள் தேவைப்படாது. ஆக ஷேக் இக்பால் மதனி அவர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். ஷேக் அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சேவைக்காக வேண்டியே அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய நேரத்தை மேலும் நீட்டிக்க விரும்பாமல் ஷேக் அவர்களை தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். ஷேக் அவர்கள் நவீன குழப்பங்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் உரையாற்றும்படி ஷேக் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا.
يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கருணை கடலான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயம் அழிந்து விடாதிருப்பதற்காக வேண்டி, இந்த சமுதாயம் நரகத்தின் விளிம்பில் இருந்த போது அதிலிருந்து அவர்களை காப்பாற்றி கரை சேர்க்க வேணும் என்பதற்காக வேண்டி ஒரு மகத்தான திருத்தூதரை அனுப்பி வைத்தார். وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها. நரக விளிம்பில் இருந்தீர்கள். அந்த திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி உங்களை அவன் கரை சேர்த்தான். அப்படி கரை சேர்க்கவில்லை ஆனால் நீங்கள் எல்லாம் நரகத்தின் உள்ளே விழுந்திருப்பீர்கள். நான் ஒரு முக்கியமான அடித்தளமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி இந்த ஆயத்தை சொல்லி இருக்கிறேன், வசனத்தை. இந்த பூமி பரப்பிலே மனிதர்களை அல்லாஹ் தஆலா உற்பத்தி செய்து அனுப்பிய பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எண்ணற்ற திருத்தூதர்களையும் நபிமார்களையும் அனுப்பி வைத்தார். ஆனால் கடைசியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளுக்கு உரியவர்கள் என்பது எல்லாரும் அறிந்த விஷயம். அதை பற்றி நான் பேச ஆரம்பித்தால் தனி ஒரு 3 நாளைக்கு பேசலாம். அதனால் அதை அங்கேயே வச்சுட்டு விஷயத்துக்கு வரும். இந்த நவீனகால குழப்பங்களும் அதன் தீர்வுகளும் என்கிற தலைப்புக்கு பெரிய பதில் இதுக்குள்ளே இருக்கு. இதை சுற்றி சுற்றியே நான் வருவேன். இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து போகும்போது சரியான தெளிவோடு நீங்கள் செல்லுவீர்கள். யாருங்க அந்த திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? உங்களை நரகத்திலிருந்து கரை சேர்ப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா 2 அடிப்படையில் சொல்றான். முதலாவது அடிப்படை என்ன தெரியுமா? 23 ஆண்டு காலத்தில் இறக்கி வைத்தோம். அதான் நினைச்சிருந்தா ஒரே தடவையில் இறக்கி வைத்திருக்கலாம். இல்லை, لِنُثَبِّتَ بِهِ فُؤَادَكَ وَرَتَّلْنَاهُ تَرْتِيلًا என்றான் அல்லாஹ். உங்களுடைய உள்ளத்திலே அதை பதிய வைத்து அதை சரியான முறையில் உங்களை நாம் ஓத வைப்பதற்காக வேண்டி அப்படி செய்தோம். இந்த காலத்தில் நவீன காலம் என்று சொல்லப்படக்கூடிய முன்னேற்றமான காலத்தில் எத்தனையோ கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள். காப்பி டு காப்பி, காப்பி டு காப்பின்னு படம் எடுத்துக்கிட்டே போறாங்க. ஆனால் அவை நிலையானதல்ல. அதிலே மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது, அழிஞ்சு போகுது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த வேதம் அழியாதது, யாராலும் அழிக்க முடியாதது, ஏலத்தால் மலியாதது. அதுதான் இறுதி வரை விளக்க நூல். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட மகத்தான ஒரு குர்ஆனை இறக்கி வைத்து
இந்த குர்ஆனை இறக்கி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்பட்டு அது ஓடி போயிடாமல் இருப்பதற்காக வேண்டி தங்களுடைய நாவுகளை அசைக்கிறார்கள், உதடுகளை அசைக்கிறார்கள். நாவுகள் இல்லை, உதடுகளை அசைக்கிறார். அல்லாஹ் தஆலா சொன்னா, லா துஹர்ரிக் பிஹி லிசானக, உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்காதீர்கள். அலைனா ஜம்அஹு வ குர்ஆன், அதை ஒன்று சேர்த்து ஒருமித்து உங்க மனசுல உட்கார வைத்த பிறகு அதை மீண்டும் அதற்கு விளக்கம் கூறுவது எம்மளுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்புன்னு அல்லாஹ் தஆலா உறுதியாக சொல்றான். நீங்க நல்லா சிந்திக்கணும். பல குறிப்புகளுக்காக இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த திருமறையில் அவர்களுடைய மனதிலே அது பதிய வைக்கப்பட்ட பிறகு அதிலே எந்த விதமான கோளாறுகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் சொன்ன உத்தரவாதம் என்னவென்றால், நான் எப்படி இறக்கி வைக்கிறேனோ அதே மாதிரி அதற்கு விளக்கத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், அழியாது. ஒரு குழப்பமான விஷயத்தை சொல்றாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சூனியம் செய்யப்பட்டது என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டால் அந்த சமயத்திலே அவர்களுக்கு வந்த வஹியெல்லாம் வீணா போயிருக்கும், மார்க்கமே கெட்டு போயிருக்கும், அதனால சூனியத்தை மறுக்கிறோம்னு சில அறிவார்த்தவாதிகள் பேசினார்கள். அல்லாஹ் என்ன சொன்னா, மனன்ஸஹு மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா, அவர்களுக்கு அருளப்பட்ட வசனங்களில் எதையாவது நாம் மாற்றிவிட்டால் அல்லது அதை மறக்கடிக்க செய்து விட்டால் நஅதி பிகைரின் மின்ஹா, அதை விட சிறந்ததை நாம் கொடுப்போமே தவிர அது அவர்களை விட்டு போய்விடாது, காணாமல் போய்விடாது, எந்த நிலையிலும் அப்படி போகவே இல்லை. ஆகையினால் என்னுடைய அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் தீனுடைய அடிப்படை. அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ் இடத்திலிருந்து பெற்று அதற்கு விளக்கம் சொல்லுவதற்காக வேண்டி நியமனம் செய்யப்பட்ட ஒரு சங்கை மிகுந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், குர்ஆனுக்கு ذிக்ரன்னு பேர். இந்த குர்ஆனை உமக்கு நாம் இறக்கி வைத்தோம், எதற்காக தெரியுமா? லிதுபய்யின லின்னாஸ், மக்களுக்கு விளக்கி சொல்லுவதற்காக. மனுஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் தான் விளக்கி சொல்லணும். அப்ப அந்த குர்ஆனிற்கு விளக்கம் சொல்லுவதற்குள்ள தகுதி, அறிவாற்றல், மேலே 7 வானங்களுக்கு மேலிருந்து ஊற்று மாதிரி அவர்களுக்கு ஊற்றிக்கொண்டே இருந்ததற்கு பெயர் தான் வஹி. நான் எத்தனை மேடைகள்ல சொல்லிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு பெண் இரவு நேரத்தில் வந்து முறையிடுகிறார், என்னுடைய கணவன் என்னை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார், நீ எங்க அம்மா மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு, அதனால் நீ இனிமேல் எனக்கு மனைவியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முறையிடுகிறது. எனக்கு உண்மையே தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டான். மேலிடத்திலிருந்து ஏதாவது செய்தி வந்தால் உன்னை கூப்பிட்டு தருவேன். போயிடுச்சு அந்த அம்மா. காலையில் ஆள் விட்டு அனுப்புனாங்க. ஏன்? அந்த மேலே இருந்து கொட்டிக்கொண்டே இருந்தது அந்த ஒளி, அந்த தெளிவு, அந்த பயான் வந்து சேர்ந்து விட்டது. அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு சொன்னா, கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, அந்த பெண்ணினுடைய கூற்றை அல்லாஹ் தஆலா கேட்டு விட்டான். தங்களிடம் வந்து தன்னுடைய கணவனை பற்றி முறையிட்டாலே அவளுடைய சொல்லி அல்லாஹ் தஆலா செவியேற்று விட்டான். அதுக்கு என்ன பரிகாரமோ நான் சொல்றேன், அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றான். அந்த பெண்ணிடம் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்ப ரொம்ப முக்கியமா உங்க மனசுக்கு முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறது, மனசுல வைக்க சொல்றது என்னன்னு கேட்டா,
சங்கை மிகுந்த குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலாவுடைய வேதம். அந்த வேதத்திற்கு விளக்கமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ் சொன்ன மாதிரி சும்ம இன்ன அலைனா பயானா, அதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நாம் சொல்லித் தருவோம்னு சொன்னான். வேற மூணாவது ஆள் ஒருத்தன் வந்து சொல்லவே முடியாது. மூணாவது ஒரு ஆள் அதற்கு விளக்கம் சொன்னால் கண்டிப்பாக தவறாக சொல்லுவானே தவிர சரியாக அவனால் சொல்லவே முடியாது. இப்ப சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்திவிட்டு அவர்களிலே பல ஏராளமான குறைகளை சொல்லிவிட்டு சஹாபாக்களை குறைத்து சொல்லிவிட்டு அவர்களெல்லாம் குற்றவாளிகள் என்றும் அவர்களை வழிநடக்க கூடாது என்றும் அவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் இமாம்கள் எல்லாம் அதைவிட குப்பை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஆதாரத்தில் பேசுகிறார்களா, இல்ல ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார்களா? கேட்ட கேள்விக்கு பதில் ஆதாரம் இல்லாம பேசுறாங்க. எப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இதுவரைக்கும் நமக்கு மத்தியில் நம்ம உலமாக்கள் யாரும் இது மாதிரி ஒரு செய்தியை சொன்னதில்லை. ஆனால் நான் மதுரையில் சொல்லிவிட்டேன், அந்த செய்தி எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இது எப்படி இங்கே நுழைந்தது? குழப்பங்கள் எல்லா காலத்திலும் வந்தன. இந்த நவீன கருத்து, நவீன குழப்பம் மார்க்கத்தில் எல்லா காலத்திலையும் வந்து இது 2ஆம் நூற்றாண்டுன்னு வந்துட்டு. இந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் அப்போதிருந்து வர்றாங்க. அந்த வாரிசுல வந்தவன் தான் இவன் எல்லாம். ஒருத்தனுக்கு பேர் முஅத்தஸிலா, ஒருத்தனுக்கு பேர் ஹாரிஜி, ஒருத்தனுக்கு பேர் முஅத்தஸிலா, ஹாரிஜி, ஜஹ்மி. இதெல்லாம் அன்னையிலிருந்து என்ன நவீன குழப்பம்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்த குழப்பத்தை மறுபடியும் உண்டாக்குறான் சமயம் பார்த்து. இப்பொழுது அதை பற்றி சொல்ல போகிறேன், கேட்டுங்க. பின்னாடி லைன் எப்படி போதோ ஒரு கிளியரா கொண்டு வர்றேன். என்ன அது? இந்த பழைய குழப்பவாதிகள், அவர்கள் எஞ்சி இருப்பவர்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் யூதர்கள். இந்த மார்க்கத்தில் இத்தனை பிளவுகளையும் குழப்பங்களையும் கூட்டமாக ஏற்படுத்தியவர்கள் யாருன்னு கேட்டால் யூதர்கள் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் தன்னுடைய சகாக்களுக்கு அவர்கள் சொல்லுவார்கள், நாம் சொல்லக்கூடிய, நாம் கருதக்கூடிய கருத்தை இன் ஊதீதும் ஹாதா ஃபஹுதுஹு, இந்த மாதிரி சொன்னா ஏத்துக்கங்க, வேற மாதிரி சொன்னா ஏத்துக்காது. அது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கும். வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றாதவரை உங்களை புரிந்திக் கொள்ள மாட்டார். அதிலே ஒரு விஷத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அவனுக்கு பேர் தான் யூதன். அவங்க கொள்கை என்னன்னா இஸ்லாத்திற்கு தீமை செய்து கொண்டே இருப்பது. அந்த துறையில, அந்த அடிப்படையில் நமக்கு மத்தியில் சமீப காலத்தில் நடந்த 2-3 குழப்பங்களை சொல்லி காட்டுறேன். நீங்க அதை நல்லா சிந்திச்சீங்கன்னா ஷேக் சரியாக சொல்கிறார்னு ஒத்துக்கு. முதலாவது குழப்பம், ஒரு சீசன் அல்லது 2 சீசன், ஹஜ்ஜுடைய சீசன்களுக்கு மத்தியில் எங்கிருந்தாவது இவர்களுடைய யூத குர்ஆனின் பிரதிகள், யூத குர்ஆன் என்ன அர்த்தம்? யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி, குர்ஆனில் உள்ள அடிப்படை வார்த்தைகளை அது எங்கே இருக்கணுமோ அதை மாற்றி போட்டு தலைகீழாக சொல்லுவார்கள். மாற்று செய்யக்கூடிய குர்ஆனின் வசனங்களை மாற்றி எழுதி மக்களுக்கு கெடுக்கக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள். அது அன்று மட்டும் செய்யலை, இப்ப வரைக்கும் செய்யறாங்க. குர்ஆன் ஹஜ்ஜுடைய சீசன்ல 2 வருஷத்துக்கு ஒருக்கா கிளப்பி விட்டு ஹஜ்ஜுக்கு போறவங்க வர்றாங்க, காசை கொடுத்து வாங்கி அது பார்த்தா ஒரு மாசத்துக்குள்ள தெரிஞ்சிடும் இதுல இப்படி ஒரு
தில்லுமுள்ள நடந்திருக்கிறதா, என்னால் உடனே அரசாங்கத்திலிருந்து அதை தூக்குங்கன்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் இந்த கண்டுபிடிச்சி தூக்கி நெருப்பில் போட்டு எரிக்கிறாங்க அல்லது கடலில் போடுறாங்க. இனி அடுத்தாப்புல இந்த மகத்தான புனிதமான இஸ்லாத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், மிக திறம்பட உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களோடு குத்தகை பேசி எங்களுடைய பேச்சுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மக்களுடைய மனசிலே அழுத்தமாக சேர்றது மாதிரி ஒரு தெளிவை ஏற்படுத்தினால் உங்களுக்கு ஒரு தொகை கொடுக்கப்படும் என்று நடைமுறையில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருதனை கண்டுபிடித்தார்கள். அவனுக்கு பெயர் சல்மான் ருஷ்டி. அவன் இந்த குர்ஆனுக்கு பேரே சாத்தானின் வசனங்கள்னு வச்சிருந்தான். யாரா செய்ய சொன்னான்னா மேபடியானுக்கு செய்ய சொல்லி அவன் செஞ்சான். உலகத்துக்கே தெரியும் எப்படி இந்த இந்த சங்கடம் உள்ள வந்துச்சுன்னு பாருங்க. அதை விளக்கி சொல்றதுக்கான தான் உலகம் சொல்லிட்டு 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு மத்தியில் இருந்த ஒருவர், நமக்கு மத்தியில் இருந்த ஒரு மனிதர் மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார், ஒரு நாளைக்கு 3 வேளை தொழுதால் போதும். இதெல்லாம் நீங்க கவனிச்சுட்டே வாங்க, ரிசல்ட் நான் சொல்றேன், அவசரப்படாம. அதை கேட்ட உடனே அதிகமானவர்கள் கொதித்தார்கள். அதே போல ஒரு நாளைக்கு 3 நேரம் தொழுகிறது. அதுக்கு அவர் 3 நேரம் தொழுக வேண்டும் என்று சொன்னாரே, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்கள் பிரயாணத்தில் ஒரு ஊரிலிருந்து இப்போ இந்தியாவிலேருந்து சவுதிக்கு புழைக்க போயிட்டீங்கன்னா, சவுதியில் நீங்கள் எவ்வளோ காலம் இருந்தாலும் நீங்கள் முசாபிர் தான், உங்களுக்கு 3 நேரம் தான், 5 நேரம் இல்லை. அவர் ஃபத்வா. இப்ப இது யூதர்களுடைய திட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய மனசிலிருந்து ஈமானை பறிப்பது மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகளில், அவர்களுடைய கொள்கைகளில் குறையை ஏற்படுத்தி காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தோளிற்கு சொல்லி எடுத்துறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்திரிகையில் எழுதப்பட்டது 3 வேளை தொழுகை. நிஜாத்காரன்லாம் 3 வேளை தொழணுங்கிறான்னு உலகமெல்லாம் பேசினாங்க. என்னையா 3 வேளைன்னா இதுதான் 3. அதை எழுதியவரை பற்றி பிரஸ்தாபம் என்னன்னு கேட்டா, அவர் தொழுகவே மாட்டார். அல்லாஹ் ஹைரு ஷாஹிதீன். 3 மாதம் எங்களோடு தங்கி இருந்தார். அவர் ஒரு நேரம் கூட காலையில் எழுந்து தொழுததில்லை, வேறு எந்த தொழுகையையும் தொழுதாக நாங்கள் பார்க்கவில்லை. ஏன்னா தொழுகையில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. 2 பேர் சாட்சி இஸ்லாமானவங்க. அந்த தீனை எப்படி அவர் அழிக்கிறாருன்னு பாருங்க. அவருக்கு ஒரு குத்தகை இருக்கு, அதனால 3 நேரம் ஆக்கினார். தான் தொழுவதையே விட்டு விட்டார். வெளியில ஜனங்களோட எங்கேயும் இருக்கிறது இல்லை. வருவார், காரிலே கோயில் முடிஞ்சா ஓடிடுவார். அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது ஜகாத் பிரச்சனையை போட்டார். என்ன பிரச்சனை ஜகாத்துல? செல்வத்திற்கு ஆயுளில் ஒரு முறை தர்மம் செய்தால் போதும், மறுபடியும் கொடுக்க வேண்டியதில்லை. இதுதானங்க? அது கிட்டத்தட்ட 2 தமிழ் வார்த்தையும் ஒன்று தான். இப்போ நம்ம கிட்ட 1 லட்ச ரூபா இருந்துச்சு, தர்மம் பண்ணிட்டோம், அதுக்குண்டான ஜகாத்தை கொடுத்துட்டோம். அவருடைய சொல்லுப்படி உங்க வயசு வாழ்நாள் பூரா அதுக்காக வேண்டி மீண்டும் ஜகாத் கொடுக்க வேண்டியதில்லை. இது யார் சொன்னது? ஒரு தனிப்பட்ட ஆளுடைய கருத்து. அவருக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஒரு குத்தகைக்காரர் சொல்லுகிறார், நீ இதையெல்லாம் செய்ய செய்ய உனக்கு உன்னுடைய கிரெடிட் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். 23 ஆண்டுகள் அதற்காக வேண்டிய மூச்சை போட்டு தெளிவோடு சொல்றேன், எல்லாம் என்னுடைய பேச்சுக்கு துணை இருக்கிறான், சாட்சி இருக்கிறான். அது பரவன உடனே ஜனங்க என்ன செஞ்சாங்க? ரொம்ப லேசா போயிடுச்சு, ரொம்ப லேசா போயிடுச்சு. ஒரு தடவை கொடுத்துட்டு அத்தோட விட்டுருவோம். நகைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைங்க. எது கொடுங்கண்ணா?
அதிலேயும் காலியானது ஜகாத். இப்படி இஸ்லாத்திலே உள்ள அடிப்படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக களைவதற்கு, முஸ்லிம்களே களையெடுப்பதற்கு என்ன அடிப்படை இருந்ததோ அதை அவர் விதைத்தார். அது ஒரு மூச்சு நடந்தது. நீங்க நம்புங்க, அல்லாவை சாட்சியாக்கி பள்ளியில உட்கார்ந்து சொல்லுகிறேன், அவர் ஒவ்வொரு முறை ஒரு செய்தியை பேசும் போதெல்லாம் பல நூற்றுக்கணக்கான கேசட்டுகளை, சீடிகளை போட்டு கொடுத்து கொண்டிருப்பேன். 23 வருஷமா இந்த போராட்டம் நடக்கு. அல்லாவுக்கு எனக்கு தெரியும், அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் செய்த பெரிய கெட்டித்தனமான வேலை என்னன்னாக்கா, என்னுடைய சீடிக்களோ அல்லது என்னுடைய என்ன சொல்றது இன்னமெல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் அழிச்சிடுவார். அவர் செய்யற பெரிய கைங்கரியம். ஒரு ஊருக்கு தலைவர்னா கொஞ்சம் விவரமா நாள் கூப்பிட்டு சொல்லுவார், மாலை உனக்கு போட்டாச்சு, நீ தான் தலைவர், எல்லாத்தையும் நீ பார்த்துக்க, இந்த காரியத்தை பார்த்துக்கன்னா அவர் பார்த்துக்குவார். ஏன் பார்க்குறான்னு அவருக்கே தெரியும். அது மாதிரி ஒரு மிஸ்மரசு மாதிரி ஓடிட்டு. அவர்கள் எல்லாம் இப்போது எதிரியாகி 20 வருஷம் ஆச்சு. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா போயிட்டே. சரி, இப்ப ஜக்காத்தினுடைய விஷயத்துல ஜக்காத் கொடுக்க வேண்டாம், ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்று சொல்வதற்கு எங்கே ஆதாரம்னா அவரால் ஆதாரம் காட்டவே முடியல. திரும்ப என்ன பண்ணாரு, ஹதீஸ்களை அழிக்க வேணும், ஹதீஸ்களுடைய உருவை மாற்ற வேணும், அப்போ இவருடைய பேச்சு சபைக்கு வரும். ஹதீஸ் ஸஹீஹா ஷேக் முஹம்மது நாஸருதீன் அல்பானின்னு உள்ள கிதாபில் படித்து நான் ஒரு 50,000 காப்பி எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நான் அர்த்தம் பண்ணேன். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ தொழுக வேணும், நோன்பு வைக்க வேணும், ஜகாத்தும் கொடு, வருஷம் ஒரு, அதுல இருக்கிற வார்த்தை குல் ஆமீன், ஒவ்வொரு வருடத்திற்கும் நீ ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஹஜ் வசதி இருந்தா ஹஜ்ஜும் செய்யணும். இது பூரா அந்த ஹதீஸ்ல ஒரே ஒரு ஹதீஸ். அப்ப அதை எடுத்து காட்டினால் அவர் சொல்ற பெரிய குறை என்னன்னாக்கா ஹதீஸ் சரியில்லைன்றார், அதே சேர்க்க முடியாதும் பாரு. சரி, இன்னொரு செய்தியும் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க அதையும் பிடிங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விளங்கு இதனுடைய அகமையம் தான். நான் துபாய்க்கு போய் 3வது வருஷம், 3 வருஷம் தமிழ்நாட்டில் பயான் பண்ணிட்டே இருந்தேன். அந்த பயான் நிலைக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி திருச்சியிலே ஒரு மர்க்கஸை ஏற்படுத்தி ஆரம்பித்தேன். ஆனால் ஏமாந்து போவதில் முதலாவது மனிதன் நான். எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு ஈஸியாக போயிடுவான். ஒரு ஆள் சொல்லுவார், உன் முகத்தில் ஏமாளின்னு எழுதியிருக்கு, அதனால வர்றவன்லாம் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். சரி, அடுத்தது என்ன பாயிண்ட்க்கு வாங்க, நேரம் பத்தாது. ஒரு ஆளுகிட்ட, எப்பா நான் வருஷத்துக்கு 3 தடவை வர்றேன், அதனால நீ இந்த பொறுப்பை பார்த்துக்கா, நடத்திக்கன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சு கையில். பத்திரிக்கை இக்பால் மதனி ஆரம்பிச்சாரா, அவங்க சொத்தா இல்லை. எனக்கு ஒரு பள்ளி இருந்தது இதே மாதிரி, ஐஆர்ஜிசி பள்ளி மாதிரி, ஃபாத்திமா பள்ளின்னு. அட் ஏ டைமில் ஒரு 250-300 பேர் 400 பேர் தொழுகலாம், உள்ளே வெளியேறலாம். ஜும்மா நடந்துட்டு இருந்தேன். அங்கே ஹதீஸ் சொல்லி ஒரு பத்திரிக்கை வேணும்னு காசு வசூல் பண்ணி கொடுத்தேன். அதை நடத்த ஒருவரிடம் ஒப்படைத்தோம், ஐஏசியிலிருந்து. அவர் என்ன பண்ணாருனாக்கா, அது எனக்கு தான் சொந்தம்னு அவராக எடுத்துட்டு போட்டார். இந்த நல்ல விஷயம் நடக்க வேணுமே என்று நாம் பிரயாசைப்பட்டு செய்ததற்கு கிடைத்த பலன் என்னன்னா, நம்மளை ஏமாற்றி ஒரு சொத்தை, அமானித சொத்தை அடித்து கொண்டு எனக்குள்ளதுன்னு சொல்லிட்டார். அவர்கிட்டே போக முடியல. அந்த இடத்துல இன்னொரு ஆளை கொண்டாந்து போட்டு செய்வாருன்னு நினைச்சோம். இவரும் அவரும் சேர்ந்து 2 பேரும் முஜித்தஹிதாயி, இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய பெரிய வேலை என்னன்னா, இக்பால் மதனியை நாம் எதிர்க்க வேணும். எதிர்த்தோம்னா நாம 2 பேரும் மேலே வந்துடலாம். இதெல்லாம் நான் கதை சொல்லலை, என்னுடைய விஷயத்தை சொல்வதற்கு அடிப்படை விஷயங்கள் நீங்கள் தெரிந்தே ஆக வேண்டும். என்ன சொல்லணும், அவர் இந்த சலஃபி கொள்கைன்னு சொல்றாருல, அது இல்லைன்னு நீ நானும் பயான் சொல்லணும். அந்த ஆளை தட்டி விட்டு அந்த ஆளை இங்கேருந்து துபாய்க்கு வந்துட்டார். இஸ்லாம் தான்னு சொல்லணும், வேற எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு. அவர் கேட்டாரா,
சரி, அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணாரு? சலபி கொள்கைன்னு ஒரு கொள்கையே இல்லை. நீங்க நன்றாக கவனிக்கணும், உங்க சிந்தனையில மறக்காம ஒரு தடவை 10 தடவை யோசனை பண்ணுங்க இந்த விஷயத்த. இந்த சலபி கொள்கை இல்லைன்னு சொன்னாங்களே, எதற்காக வேண்டி? அவங்க 2 பேர் தான் ரொம்ப ஊக்கமானு அதை ஒழிக்கணும்னு நின்னோம். என்னுடைய சீடி எங்க ஒண்ணாலும், கேசட் எங்க ஒண்ணாலும் அதை போய் தேய்ச்சிருவாங்க. அதுக்குன்னு ஒரு குரூப்பே வச்சிருந்தாங்க, காசும் கொடுத்தார்கள் அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும். ஏன்? அவர்களுடைய நோக்கம் என்ன? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இர்பாதுல் சாரியான்னு வருது, சாரியா. அந்த ஹதீஸ்ல வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகத்தன் ஸரஃபத் மின்ஹல் உயூன். கண்ணில் நீர்கள் வடித்தன, நெஞ்சில பயம் ஏற்பட்டது, வாஜிலத் மின்ஹல் குலூப், உதயமெல்லாம் ஆடி போச்சு. அந்த மாதிரி ஒரு உபதேசம். ஆழமான சத்தியமான ஒரு விஷயத்தை உலகத்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். சத்தியத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த ஹதீஸே இல்லைன்னு சொல்லி இவனுக்கு வாதாடினா. ஹதீஸ் கலையில் உள்ள அனைவருமே அதை ஏற்றுக்கொண்டார். பெரிய இமாம்கள் உள்பட யாருமே அதை ஒரு பலவீனம்னோ அல்லது இல்லாது பொல்லாது சொத்தன்னே சொல்லலை. இவனுக்கு தான் என்ன பண்ணான்னாக்கா, அதை ஏற்கவே கூடாது, அதை மறுத்து அது இல்லை என்று சொல்லி சலஃபியத் இல்லை என்று நாம் சொல்லிவிட்டால் நம் இஷ்டப்படி வாயிலே வந்த விஷயங்களே அந்த ஹதீஸ் தைஃப், இந்த ஹதீஸ் தைஃப், அதுல இல்லை இதுல இல்லைன்னு சொல்லி ஆளுங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். அப்படித்தான் ஜகாத் விஷயத்திலே ஏமாத்தினார்கள். ஜகாத் கடமை என்ன ஹதீஸ் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும்னு ஹதீஸ் இல்லை, அதனால இஷ்டம் போல கொடுப்போம். அப்புறம் இடையில ஒருத்தர் நான் கேள்விப்பட்டேன், அது 8 பேருக்கு கொடுக்கணும்னு. ஜஸாஹா ஃபீ ஸமானியான்னு இருக்க ஆயத்தில் ஏஷா இன்னமா ஸதகாத் லில் ஃபுகராஇ வல் மசாகின் ஜஸாஹா ஃபீ ஸமானியான்னு இருக்கா? சமானியா தானே? சமானிய தாசனா. இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, சமானிய தஸ்ரஃபெல்லாம் கிடையாதுங்க. நீங்க யாருக்கோ கொடுத்துட்டு போங்க, மாமும் மச்சனே அவன் வேண்டியவன் யாருக்கோ கொடுத்துருங்க, இஷ்டப்பட்டா கொடுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு இப்படி தங்கள் இஷ்டம் போல் பொருள் சொல்ல ஆரம்பித்தாரு. என்னப்பான்னாக்கா ஹதீஸ் பலவீனன்றான். கேட்டீங்களா? ரொம்ப அற்புதமான செய்தியை ஞாபகப்படுத்துறாரு ஹசன் அலி. அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதி குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய வழிமுறையையும் நேர்வழியும் நல்வழியும் பெற்ற குலஃபாக்களுடைய நடைமுறையும் பிடிக்கணும், விட்டுறாதீங்க. அதெல்லாம் தள்ளிடுவானு. உமரை யார் பார்த்தா, உஸ்மானை யார் பார்த்தா அப்படி தரக்குறைவான வார்த்தைகளில் அவர்களை பற்றியெல்லாம் பேசி சீடி வெளியிட்டார்கள். சஹாபாக்களை துச்சமாக நினைத்து ஏசினார்கள், பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சாதாரண மனிதர் தான், நம்ம மாதிரி. அதுக்கு போட்டு நான் கிழிச்சகளை இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கு மேல இணையதளத்துல எல்லாம். அப்படி ஒரு சீடியை போட்டு அனுப்பி வைக்கிறேன். எப்பா நீங்க ரசூல் ஒன்னா, உங்க வீட்டுக்கு வகை வந்துச்சா? அப்புறம் எப்படி நீங்க ரசூல் ஒன்னா முடியும்? இல்ல அல்லாஹ் உன்னை பத்தி எங்கேயாவது குர்ஆன்ல சொன்னானா நீ வருவேன்னு? இப்படி எல்லாம் பல கேள்விகளை கேட்டு, இதெல்லாம் இங்கிருந்து வந்தது. நான் சொன்னேனே, சல்மான் ருஷிதியினுடைய கூலி ஆட்கள் யார் நியமித்தார்களோ அதே ஆட்கள் தான் இவரையும் நியமித்தது. இதெல்லாம் நான் சீடியில் சொல்லிட்டேன், ஏற்கனவே போயிடுச்சு. அதற்காக வேண்டி இவர் நிமிர்ந்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சாதாரண மனிதர் என்று எவ்வளவு குறைத்து பேச முடியுமோ அப்படி பேசினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார் குறைச்சு பேசுறான்னா அவன் தீனிலிருந்து வெளியே போயிட்டான், முர்த்தத்து. இதே வார்த்தையை சொல்லிக்கிறேன் அந்த சீடியில, அதை அவர் கேட்டுட்டாருன்னு எனக்கு தெரியும். சஹாபாக்களை ஏசுகிறார்கள். சஹாபாக்களை நபித்தோழர்களை பேசுறதுக்கு யாருக்காவது உரிமை இருக்கான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, தசுப்பு அஸ்ஹாபி அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய நபித்தோழர்களை என்னுடைய தோழர்களை யாரும் ஏசாதீர்கள், அவர்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்.
அவர்களுக்கு பின் வரக்கூடியவர்கள் ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம் என்று அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அவர்களுடைய ஸ்தானத்தை யாராலும் எத்த முடியாது. அதுக்கு பின்னாடி வர்றோம். ஷேக் அந்த ஹதீஸை நான் சொன்ன மகரிபுக்கு பிறகு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன். وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ மூமின்கள் வழி அல்லாததை எவன் பின்பற்றுகிறானோ وَمَنْ يُشَاقِقِ اللَّهَ وَرَسُولَهُ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்து وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ மூமின்கள் வழி அல்லாததை எவன் பின்பற்றுகிறானோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நுவல்லிஹி மா தவல்லா அவன் போன வழிக்கு விட்டுட்டு ஒன்று சொலேஹி ஜஹன்னம நரகத்திலே அவனை நாம் போகச் செய்வோம். அல்லாஹ் தஆலா அப்ப இந்த ஆயத்தை ஷேக் அல்பானி படிச்சிட்டு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் குழப்பங்கள் வரும் காலத்தில் என்னுடைய கூட்டம் என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரியும். அந்த கூட்டத்திலே எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவாங்க. எல்லா வாஹிதா நாங்க ஒரே ஒரு கூட்டத்தை தவிரன்னு. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க அந்த கூட்டம் எதுன்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா மிஸ்லி மா அன அலைஹி வ அஸ்ஹாபி நானும் என்னுடைய தோழர்களும் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறவன் தான். அப்ப அந்த ஹதீஸை சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லும்போது இந்த ஆயத்தை அதற்கு தூண் மாதிரி நிறுத்துறாங்க. சபீலுல் முஃமினீன் என்றால் அல்லாஹ் தஆலா அவருடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸ்ஹாபுகளுடைய வழிதான் அது. அதை யார் மறுத்தானோ அவன் காஃபிரா போறான். அப்ப சஹாபாக்கள் ஏசுறது, அவங்க வழியை மறுக்கிறது, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் யூதர்களிடத்திலிருந்து வந்தது. ஆனா வெளியில நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் 17 வருஷம் தலை பிடிச்சிட்டு வந்துக்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் சொல்றாரு திடீர்னு எங்கன்னு சொல்றாரு. இந்த கிதாப்ல எங்கேயுமே இல்லை. சூனியத்தை சொல்லி மண்டையை உடைச்சாரு. இந்த ஹதீஸ்களை எல்லாம் இவர் பிரட்டி சொல்லுகிறார், புரட்டு செய்கிறார் என்கிற தெளிவை மக்களுக்கு மத்தியிலே முதலாவதாக தந்த சகோதரர் ஹசன் அலி. இங்கே இருக்கிறாரே இந்த சகோதரர் ஹசன் அலி, அந்த ஆளுடைய புரட்டை தெளிவாகவே நேருக்கு நேராக நின்று நீ புரட்டு செய்து முஸ்லிம்களை காஃபிர்களாக்கி வைத்திருக்கிறாய். சூனியத்தை நம்பக்கூடியவன் காஃபிர் முஷ்ரிக் என்று சொல்லி உலகத்தையே காஃபிர் ஆக்கிட்ட. இனிமேல் உன்ட்ட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்த முதலாவதால் அப்பாஸ் அலி. அவர் சூனியம்ங்கிற பெயரால ஒரு நூலை எழுதி விட்டார். 2 நூலும் சேர்ந்து நான் ஒரு பிரசங்கத்தில் பேசுகிறேன். அது ரைட் ஹேண்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டும் சேர்ந்து அவரை கிட்டத்தட்ட முக்காவாசி அடித்து விட்டது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. 75 அவர் மையத். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் நெசமாவே ஆயிடுவார். நம்ம கையில் இல்லைங்க, நம்ம முயற்சி பண்ணிட்டோம். எல்லாருமே எல்லா வழியிலையும் பண்ணோம். அந்த அப்பாஸ் அலி மாஷா அல்லாஹ் 2.5 மாசம் போய் இருந்து என்னுடைய இந்த தீமைகளை எல்லாம் அங்கே எடுத்து சொன்னார். அங்கே ஒரு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டாங்க அந்த ஆளு. அதற்கு யார் தலை காரணமாக இருந்தானோ அந்த மாதிரி 3 பேரை பிடிச்சி ராத்திரியை வண்டி ஏற்றி விட்டுட்டு மிச்ச பேருக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் விட்டுட்டாங்க. நீங்கள் பிழைக்க வந்துக்கிறீங்க, நீங்கள் பிழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் விட்டுருவோம். இப்படி வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை நாங்கள் ஊருக்கு அனுப்பி. பணம் வருவது குறைந்து விட்டது, பலம் குறைந்து விட்டது, சத்தம் குறைந்து விட்டது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ராத்திரி போல எனக்கு அதுதானங்க வேலை. அப்ப இது வந்த விதம் இப்படி என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது எந்த கிதாபில இல்லை. இவர் சொல்றதுக்கு எந்த ஆதாரம் நீங்க தேடவே வேண்டாம். ஒருவரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இந்த இஸ்லாத்திலே இருப்பவர்களை தோல் இருக்க சுலை எடுப்பது மாதிரி எடுப்பதற்கு முதல் வழி என்ன? 3 நேரம் தொழுதா போதும், வயசுல ஒருத்தர் ஜக்காத் கொடுத்தா போதும், நபிமார்கள்லாம் ஒண்ணுமில்லை, அவர் நாமளும் ஒண்ணுதான்.
இவ்வளோ கேவலமாக இருக்கு. 3 தடவை எழுந்திருந்தார். ஒரு பெண்ணினுடைய மடியிலே நபி அவர்கள் தூங்கினார்கள். நான் கிடாசுன்னு கிடாசி இப்போ கடைசியாக கூட எழுதியிருந்தேன். அது பிறகு கொஞ்சம் சத்தம் அடங்கிடுச்சு. அது பெண் இல்லடா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த தாயின் சகோதரி, அவர்களுக்கு தாய் சின்ன தாய் மாதிரி. அவங்க மடியில படுத்திருந்ததை நீ கற்பனை பண்ணி அவர்களுடைய தரத்தை குறைப்பதற்காக வேண்டி இப்படி எழுதினாயே, பேசினாயே, அல்லாஹ் உன்னை விடுவானா? விடல. இப்ப இவருடைய தரத்தை அல்லாஹ் குறைக்க ஆரம்பித்து விட்டான். ஆகையினால நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவரால் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் புனையப்பட்டவை, பிறரால் சொல்ல வேணும் என்று கட்டாயப்படுத்த சொல்லியவை. உங்களுக்கு தெரியாத இன்னொரு உண்மையை சொல்ல போறேன், தெரிஞ்சுக்கங்க. அதுதான் சத்தியம், இன்ஷா அல்லாஹ் உண்மையாகவே இருக்கும். என்ன தெரியுமா? மொழிபெயர்ப்பு என்ற பெயரை சொல்லி ஒரு நூலை கையிலே கொடுத்தாரு. அது யாருடைய நூல்? அது யாராவது சொல்லுங்க, ஒரு பதில் எனக்கு. அவர் தன் பெயரால ஒரு மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருந்தாரு. அது எந்த நூலிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது? இந்த தீமையை கொண்டு வந்தவர் அமெரிக்காக்காரர், இந்த தீமையை விதைச்சவர் இவர். அவங்கள்ட்ட பெரிய ஆயுதம் என்னன்னா, குர்ஆனை மாற்றி 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 உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் திருத்திக்கு அவர்களை கெடுப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. நான் தான் சொன்னேன், பெரிய ஆதாரம். இங்கே சவுதிக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேளுங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா விட்டுருவான். போன வருஷமா என்னமோ வந்துடுச்சு ஒரு பிறகு என்னன்னா, ஆயத்துல மாற்றி எழுதியிருக்கான். போன வருஷமா இந்த வருஷமா பாஸ் ஆகுது? நம்ம படிச்சோமே இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட பிரதியை ஆங்கிலத்தில் இருந்து தமிழிலே 2 வைத்து மொழிபெயர்க்கப்பட்டு அதில் அவர் பேரை போட இவர் பேரை போடுன்னு அதில் கூட இருந்தவர்கள் எல்லாம் இது பூரா தப்பா இருக்கு, நாங்கள் கிட்டே வரமாட்டோம்னு சொல்லி ஓடி போய் கடைசியில் தன் பெயரே போட்டுக்கொண்டார். அதுக்கு பிறகு ஏராளமான பிரச்சனை. ஆரம்பமே சஹர் தான். அவர் சஹரை மறுக்கிறதுக்கு காரணம் என்ன? யூதர்கள் இல்லைங்கிறான். நீ எங்கேயும் ஆதாரம் தேட வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்விக்கப்பட்டார்கள். உலகத்தில் உள்ள மார்க்க சம்பந்தப்பட்ட எல்லா நூலையும் எழுதி வச்சுக்கிறான். சில நாட்களுக்கு பிறகு வானத்திலிருந்து மலக்கு இறங்கி வந்தார். 2 பேர் பக்கத்தில் உட்கார்ந்து சொன்னாரு, இவர் வயிற்றுல ஒரு சின்ன வியாதி இருக்கு, அதை சரி பண்ணணும். என்ன வியாதின்னா, ஒரு யகூதி ஒருத்தன் இவங்களுக்கு சூனியம் செய்திருக்கிறான். எங்கே வைத்திருக்கிறான்? அதை மதீனாவில் உள்ள ஒரு பால் கணத்துல வச்சுக்கிறான் அப்படின்னு ஒரு மலக்கு மனுஷ ரூபத்தில் போய் காட்டுறாரு. ஒரு ஆள் போய் அதை எடுத்துட்டு வர்றாரு. அதை எடுத்துட்டு வந்த குல் அஊது பில் ஃபலக் குல் அஊது பின் நாஸுடைய 2 வசனம், 2 என்ன சொல்றது, அத்தியாயங்களுடைய வசனங்கள் 11 ஓதி முடிஞ்சோடனே அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு கெட்டவிழ்த்து விடப்பட்டவனை போன்று நான் ஆகிவிட்டேன் அந்த நிமிஷத்திலேன்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டி வச்சிடுறது. இது அவத்தொன்ன கெட்ட வந்துடுச்சு, சூனியம் போயிடுச்சு. இதுதான் நடந்தது. அவருக்கு எத்தனையோ விஷயங்களை நான் வம்புக்கு சொல்லிக்கிறேன் இடையில. அவருடைய ஆழமான அடுத்த ஆட்களாக இருந்த 2 பேர் ஊருக்கு போனால் அவனுக்கு நடக்கவும் முடியல, எந்திக்கவும் முடியல, அவன் பொண்டாட்டியோட சேரவும் முடியல, கஷ்டப்படுறான். நான் அப்போது மதீனா முனவராவில் இருந்தேன். மொழிபெயர்ப்பு வேலையை பார்த்துட்டு எனக்கு டெலிஃபோன் பண்ணுறான், அஜர்த்து என் கதை இப்படி ஆயிடுச்சு, என்னை கொண்டு போய் தர்கால போடுறேன்றாங்க, எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்ல மாட்டீர்களான்னு கேட்குறான். நான் அங்கேருந்து இருந்தாலும் சொல்கிறேன், வாப்பா நீ என் சிசிய புள்ள, உனக்கு குள்ள நல்லா தெரியும், ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் வாங்க சொல்கிறாங்களா? சரி, நீ இதை ஓதி நீ ஊதிக்கிட்டே இரு. யார் சொன்னாலும் தர்காவுக்கு போகாத, எங்கேயும் போகாது. 5 நேரம் தொழுகிற பையன் கஷ்டப்பட்டு தொழு, துவா கேளு, முஞ்சாதியை ஊத சொல்லு, வர்றவங்கள ஊத சொல்லு, போகிறவங்கள ஊத சொல்லு. ஒரு வாரத்தில் சரியாகி
அங்கே அந்த வேகமாக டவுசர் சட்டையை மாட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தான். டிக்கெட்டை வாங்கிட்டு துபாய்க்கு வந்துட்டு அங்கேருந்து உமராக்கு போய் உமரான்னு செஞ்சுட்டு வந்து என் முன்னாடி நின்று அதிரத்து அல்லாவோட வைத்தியம் பழிச்சிருச்சு, என்னை விட்டு சேர போயிடுச்சுன்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் என்கிட்ட இருக்கேன் என் கண்ணுக்கு முன்னாடி. என்னுடைய மனைவியை பிரித்து வைத்து விட்டார்கள், ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கன்னா இதைத்தான் சொல்லுவேன். அதை முறையாக அழுத்தமாக ஒரு தொழுகையாளியாக இருந்து ஈமானுள்ள ஓதனான்னா அது தானா விளக்கிடுது. சஹர் என்பது அப்படி. அப்போ நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் செய்யறதாக யாரும் நினைக்காதீங்க. நான் இவரை ஆரம்பத்தில் கொண்டு வந்து மதுரையில் விடும் பொழுது பழைய வேட்டி, பழைய பனியன், பழைய சட்டையில தான் வருவார். ஒரு வெள்ளக்குள்ளா வச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு கோலத்தில் இந்த லெஃப்ட் ரைட்ல ஆளுங்கள்லாம் வர்றாங்கல்ல, அதெல்லாம் இல்லாம தனியாக இவர் எங்காவது ஒரு 6 மாசம் இருக்க சொல்லுங்க. இவருக்கு 6 மாசத்துல சஹர் இருக்கா இல்லையாங்கிறது அவரே நான் சொல்ல வச்சிடுறேன். அப்படின்னா அஜத் செஞ்சிருவாரோ என்னமோ நினைக்காது. எனக்கு அது வேலை தெரியாது, நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது ஷிர்க்குன்னு நானே விளங்கி வச்சுக்கிறேன், ஹராம்னு விளங்கி வச்சுக்கிறேன். ஆனால் ஒரு 5000 ரூபா கொடுத்தா படுக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்கான், வேற ஜாதி இல்லை. வெறும் 5000 ரூபா கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துக்க வேண்டிய, அவன் பார்த்துக்குவான். அப்போ நீங்கள் யாராவது கேட்பீங்க, அவர் டிவியில எல்லாம் என்னமோ காட்டினார், எங்கள் உச்சா பெண் சட்டியை காட்டினார், ஆளுகளை கொண்டு வந்து எனக்கு சூனியம் வைக்கிறாங்கன்னாரு. அதெல்லாம் அது அவ்வளவு வந்து நடிப்பு. அவன்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு போகிற வழியில் வாசப்படி மேலே அதெல்லாம் பிடிங்கிட்டு அவன் எப்படி போய் சூனியம் அம்மா எனக்கு கொடுக்குறாரு சட்டியில் அவர் பேர் அதெல்லாம் காட்டுறானுங்க. இத்தனை நாளையில் அவுட் ஆயிடுவாருன்றானுங்க. அவன் வெளியே 2 பேர் நிற்கிறான் கையை மடக்கிட்டு, அப்பாசாரி அடிக்க போனது மாதிரி. அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு வாங்கடாண்டாவான். அப்புறம் எப்படி சூனியம் செய்ய முடியும்? நான் அதுதான் சொன்னேன், நீ மதுரையில் இருந்தில்ல அது மாதிரி ஒரு கோலத்தில் ஒரு நிலையில் நீ இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு முடிவை சொல்றேன், அல்லாஹ் உன்னை அடிப்பான், உனக்கு அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி விட்டுட்டேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரும். அப்ப இந்த கேடு அவரிலிருந்து உண்டானது தான். அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை. 2 திருட ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஆசீர்வாதம் பண்ணது மாதிரி நீங்க கவனிக்கணும். இதை நான் விளையாட்டா சொல்லலை. அபு அப்துல்லா அவர் பத்திரிகையில் எழுதுகிறார், பிகைக்கு அரபி தெரியாது, வந்தால் ஒரு திருடன், அவர் எழுதிய மொழிபெயர்ப்பு அவருடையதல்ல, ஆகையினால யாரும் அதை ஏற்காதீர்கள். இதெல்லாம் வந்துடுச்சு செய்தி. அவர் அதை படிச்சு சொல்றாரு, இந்த ஆள் என்ன மீறி மீறி வித்தா 600 பத்திரிகை வைப்பாரு, அந்த ஆளுக்கு படிச்ச எனக்கு என்ன தீமை வரப்போகுது? என்கிட்ட ஏராளமான ஆட்கள் இருக்கிறார்கள், கண்ணை பொத்திக்கிட்டு பத்திரிக்கை படிக்கிறவங்க, தர்ஜுமா வாங்குறவங்க, நான் வித்துக்குவேன் பொழைச்சிக்க வேண்டாம். எப்படி இருக்குன்னு பாருங்க, உண்மையை தெரியுங்கள். இப்ப அந்த டெம்பர் குறைந்து விட்டது நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைத்து விட்டான். இப்படி நம்மளால இயலாத செயல்களுக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல தாங்க துஆ கேட்கணும். அல்லாஹ் தஆலா எதையும் உடனே வந்து தண்டிக்க மாட்டான். யும்ஹிலு வலா யுஹ்மிலு, இது அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இப்படி அக்கிரமக்காரர்களுக்கெல்லாம் கால அவகாசம் கொடுப்பான், திருந்தவில்லையானால் ஒரு புடி பிடிப்பான், அதோட அவன் முடிஞ்சு போயிடும். ஃபிரௌனுக்கு எவ்வளவு காலம் கொடுத்தான், நம்ரூதுக்கு எவ்வளவு காலம் கொடுத்தான், ஷத்தாதுக்கு எவ்வளவு காலம் கொடுத்தான், காரூனுக்கு எவ்வளவு கொடுத்தான், ஆமானுக்கு எவ்வளவு கொடுத்தான். தப்பு செய்யறவனையெல்லாம் உடனே பிடிக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறது. அப்ப அந்த அட்டூழியம் ரொம்ப மிகைக்க அதற்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்தி பிடிச்சிடும். இப்ப என்னுடைய கணிப்புப்படி ஒரு 75% அந்த மாயை மாறி இருக்கிறது. சரி, இன்னொன்னு சொல்றேன், அதையும் கேளுங்க நீங்க. இப்ப இவ்வளவு காலத்துக்கு இடையில யாருமே நசீஹத் சொல்லலையா? இவர் பேச்சுக்கு மாத்தமானா எவ்வளோ பேர் சொன்னார்கள். ஆனால் அங்கிருந்து போடப்பட்ட உத்தரவு என்ன தெரியுமா? நீங்கள் யாருடைய நூலையும் படிக்கக்கூடாது, யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது, யாருடைய பேச்சையும் தொலைக்காட்சியில் காணக்கூடாது. 3 நர்ஷர்த், 3 பூட்டு போட்டாச்சு.
நபிகளாரின் குணாதிசயங்கள்னு ஒரு புஸ்தகம் இப்போ வந்து இன்னைக்கு கூட இன்னொரு புஸ்தகம் வாங்கிட்டு போனார் ஒருத்தர். அந்த ஊரில் ஒரு பையன் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கட்டிட்டான், என் சொந்தத்தில். அவன்கிட்ட கொடுத்தேன், வாங்கி எப்படியே பார்த்தான். என்ன அப்படி இருந்துக்கிட்டே இருந்தான். திடீர்னு போயிட்டு ஆடுறேன்றாங்கன்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா எந்த புக்கு கொடுத்த இடத்துல இருக்கு, வச்சுட்டு போயிட்டான். அவனால் கொண்டு போக முடியாது. இப்ப நீங்க சொல்லுங்க, சுமன் புகுமன் ஆமியன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அல்லாஹ் சொன்ன மாதிரி செவிடர்கள் உண்மையை கேட்க மாட்டார்கள், ஆமியன் குருடர்கள் உண்மையை பார்க்க மாட்டார்கள். எங்க போய் வழிகாட்டுவீங்க? சரி, அதற்கும் அல்லாஹ் ஒரு காலத்தை நிர்ணயித்திருந்தான். இப்ப வந்துடுச்சு. எந்த தப்பை எல்லாம் அல்லாஹ் செய்ய வேணான்னு அந்த இஸ்லாத்தில் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானோ, அவனை செய்வேன்னு சொன்னானோ அந்த காரியங்களை எல்லாம் இவர் செய்யார். அல்லாஹ் என்ன சொன்னா, அந்த சமுதாயத்தவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆனி வல்கவு ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன். இந்த குர்ஆனை கேட்கவே கூடாது. அது உங்க காதுல விழுகிற மாதிரி இருந்தா அதை வீணடியுங்க, சத்தம் போடுங்க, குழப்பமானுங்க, யாருமே கேட்காதீங்க. அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க சத்தியம் பண்ணி சொன்னா நான் நிரபராதி. அதே காரியத்தை இவர் செய்தார். யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. இன்னொரு செய்தியும் அவர்களுடைய மனதிலே பதித்து வைத்திருந்தார். என்ன செய்தி? என்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதவர். அதிராம்பட்டணத்தில் பள்ளிவாசல்ல ரமதான்ல நடந்த சத்தியமான உண்மை பேச்சு ஒரு பையன் வந்தான். தெரா இப்ப நின்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, இந்த இக்பால் மதனின்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தீனுன்னா என்னன்னே தெரியாது, அவன் ஒரு ஃப்ராடு. இந்த கமாலுதி மதனின்னு ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கும் ஒண்ணுமே தெரியாது. இன்னொருத்தர் பேரையும் சொல்லி அவருக்கும் ஒன்று தெரியாது. அதனால இவனுக்கு குத்தாபெல்லாம் படிக்காதீங்க, புஸ்தகங்கள் எல்லாம், இவனுக்கு பேச்சுக்களை எல்லாம் கேட்காதீங்க. அண்ணனுடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் மொழிபெயர்ப்பையும் மட்டுமே கேளுங்கள்னு சொன்னோன்னா, இந்த 3 பேருக்கு ரொம்ப அழுத்தமாக பிடிப்புள்ள ஒருத்தர் எந்திரிச்சு போய் அவனை சட்டையை பிடிச்சி இப்படி தூக்கி தும்முன்னு போட்டாரான். இனி ஒரு தடவை நீ வாயை திறந்தீங்கன்னா மூச்சு கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு போக மாட்டேன், எந்திரிச்சு ஓடுறான்னு சொன்னோன்னா எழுந்து போயிட்டான். இது அங்கே நடந்ததாக யாருக்கு மத்தியில் நடந்ததோ அவர் செய்த, அவர் சொன்ன பேச்சு. அந்த மாதிரி தீமை பண்றான். அதனால இப்ப சொன்ன பிரசங்கத்தினுடைய சாரத்தை சொல்றேன். இவங்க எப்படி கெட்டாங்கன்னா, யூதர்களால் வழிகெடுக்கப்பட்டார்கள். அந்த வழிகாட்டலை வைத்து இஸ்லாத்துல தொலையை எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை எல்லாம் செய்து முஸ்லிம்களை வெளியாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அது தெரியாம எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், இது யாருக்குமே தெரியாது, நாங்க அதை விட்டுவிட்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அசங்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா, எனக்கு ஒன்று தெரியும், உலகத்தில் ஒரு பெரிய பழமொழி சொல்லுவானுங்க, மணி நத்திங் எனி நத்திங். வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிலிருந்து வந்த பெரும் தொகை அவர்களுக்கு குறைந்து விட்டது. அதை வாங்கித்தான் அண்ணன் எல்லாருக்கும் 5 ரூபா சம்பளத்துக்கு தகுதி இல்லாதவனுக்கு எல்லாம் 50 ரூபா கொடுத்துருக்காரு. எனக்கு புறம் பேசணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. இந்த மார்க்கத்தை கெடுக்கணும்னு 23 வருஷமா கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர். ஆனா எல்லா இடத்துல நான் ராத்திரி போல அழுதுகிட்டு இருக்கிறேன், ஜாமத்துல எல்லாம் அழுகிறேன். யா அல்லாஹ், இந்த விஷச்செடியை நட்டு வைத்தவன் நான் தான். இது விஷமாக இருந்தது முழுசா மாறி கேன்சராக மாறி இந்த சமுதாயத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. இனியும் நீ தாமதித்தால் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது. ஆகையினால இந்த கெட்ட வழி காணாமல் போவதற்கு, இல்லாமல் போவதற்கு நீதான் வழி செய்ய வேணும். அழுதுகிட்டே இருக்கிறேன். எப்போ? ராத்திரி 2:45 5 மணி வரைக்கும், 4:50 வரைக்கும், 4:45 வரை. அதற்கு ஒரு பலனையும் நான் பார்த்து விட்டேன். அவருக்கு தூணாக இருந்தவர்களில் நேற்று வரை 12 பேர் வெளியே போட்டான். அதுக்கு முன்னாடி என்னுடைய சீடர்களாக இருந்தவர்களை எல்லாம் வளைத்து போட்டார். அவங்க எல்லாரும் பெரும் பெரும் தலைவர்களாக யாரை போட்டாரோ எல்லாரும் வெளியே போட்டாங்க. எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், ஏக காலத்தில் நீங்களும் நானும் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்போம். இந்த தீமை சீக்கிரமா விலகி அந்த நரக குழியிலிருந்து நம்மளை எல்லாரையும் காப்பாற்றி
இந்த மார்க்கத்தை எப்படி நாம் விசுவாசம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த சத்திய வழியிலே நாம் இருப்பதற்கு அல்லாஹ் துணை செய்ய வேண்டும் என்று துவா கேளுங்க. உங்களுடைய துவாக்களை அல்லாஹ்தால் அங்கீகரிப்பார். எவ்வளவோ அடங்கிடுச்சு, உசுறு அடங்குற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சம் மிச்சம் அதுவும் அடங்கிடும். நீங்களும் அதே மாதிரி துவாச்சிங்க. ஏன்னா தமிழில் சொல்லுவான், முள்ள முள்ளால் எடுக்கணும், கல்ல கல்லால் எடுக்கணும்பா. இது நம்ம வேற எந்த வழியிலும் எடுக்க முடியாது. அது முள்ளாக மாறி இருக்கிறத அதை எடுக்கிறதுக்குள்ள தகுதியான சக்தி பெற்றவன், நிறைவான சக்தி உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தன் தான். ஆகையினால குழப்பங்கள் தீர்ந்து போய்விடும். தீர்வு என்னவென்றால் உண்மை என்னன்னு தெரியணும். அவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள், சத்தியத்தை மறுக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூஷிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களை ஒரு குப்பையோட மோசமாக சொல்லணும். இமாம்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்கிறான். இந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட கலை நிபுணர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ என்ன இது? மடத்தனத்தினாலையும் பேசுகிறாங்க, சுயநலத்தினாலையும் பேசுகிறாங்க. நம்மளையெல்லாம் பொய்யாக்கணும், அல்லாஹ் ரசூலை பொய்யாக்கணும்னு மார்க்கத்திலிருந்து வெளியே போய் நின்று அவர்கள் பேசுகிறார்கள். ஆகையினால் அதை நாம் செவி மடுக்காது. இப்போ எப்படி சமீப காலத்தில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டதோ, சாதாரண மாற்றம் இல்லை, சரியான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரணாகாதுன்னு ஷேக் எழுதின புஸ்தகம் ரொம்ப வேலை செஞ்சு நம்ம செஞ்சிட்டு, அவர் சூனியம்ங்கிற பேரால எல்லா விஷயத்தையும் போட்டுக்கிறார். அதுவும் பெரிய வேலை செஞ்சிட்டு இனி செஞ்சு கொண்டே இருக்கும். வெற்றியை அல்லாஹ் தஆலா நமக்கு நல்குவார் இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ். சரி, இப்போ என்ன எவ்வளோ நேரம் இருக்கு? எப்படிங்க? சரி, இது ஒரு அருமையான செய்தி. இதை ரொம்ப ஒரு நல்ல பீடிகையோட சொல்லி சொல்ற கேளுங்க. இரவு 1 மணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க. கதவு திறக்கப்படுகிறது. அந்த வீட்டுக்கு உடமஸ்தராக இருந்த அந்த தாயிடம் சொல்றாங்க, அந்த பெண்ணிடம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு மேலிருந்து உன்னை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டான், ஆகையினால இப்பவே வாழ்றான். ஒண்ணுமே பேசல. அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் விலகி நின்ட்டார். கூட்டிட்டு போயிட்டாங்க, வாழ்க்கையை நடத்தினார்கள், கணவனுடையமாக இருந்தார். இப்போ யதார்த்தமான ஒரு கேள்வி, இன்னொருவருக்கு மனைவியாக இருந்த ஒரு பெண்ணை தனக்கு கல்யாணம் முடித்து தந்ததாக சொல்லி கூப்பிட்ட போது அந்த பேச்சை மறுக்கல, உடனேயே ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அவர்கள் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்ல மாட்டார். இப்போ ஒரு அறிவார்த்தமா பேசக்கூடியவன் என்ன செய்வான்னா, ஊரா விட்டு பொம்பளை எப்படியா இன்னொரு ஆள் கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்படி கேட்கறதுக்கு உரிமை இருக்கா? இல்லவே இல்லை. அங்கே அறிவு வேலை செய்யக்கூடாது. அதுக்கு தான் அந்த தாய் சொல்றாங்க, தாய் நம்ம எல்லாருக்கும் தாய், அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனைவி என்ன தாய். அந்த தாய் சொல்றாங்க தங்களுடைய சக கூட்டாளிகளை பார்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இதர மனைவிகளை பார்த்து சொல்றாங்க, உங்களை எல்லாம் பூமியில் வைத்து அல்லாஹ் தஆலா திருமணம் செய்து கொடுத்தான். என்னை ஸவ்வஜனி மின் ஃபௌகி ஸபஇ ஸமாவாத், 7 வானங்களுக்கு மேலே இருந்து இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியா இருந்த நிலையில என்னை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா கல்யாணம் முடிச்சிட்டேன், நீ போனா நானும் போனேன், அவங்களும் கூப்பிட்டு. இது ஏற்கனமா வேணாமா? யாராவது சொல்லுங்க. இது ஏற்கிறதா விடுறதா? கட்டாயம். ஏண்டா அது அல்லாஹ்வுடைய சொல்லு, அப்படியே வாங்க.
ஒரு பெண் வந்து முறையிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. என்ன சொல்லி? எங்க வேலைக்காரர் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டாரு, அவர் மூக்குக்கு கீழே மயிரெல்லாம் இருக்கு, முடியெல்லாம் முளைச்சிக்கிச்சு. வர வேலை பையன் வளர்ப்பு பையன் எப்படி வேணான்னு சொல்லுவோம். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவருக்கு அந்த மாதிரி வந்துட்டதுனால சாலிம்ங்கிறவர் என்னுடைய கணவர், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பையனுக்கு மீசெல்லாம் வந்துருச்சு, இந்த அம்மா எனக்கு பொஞ்சாதியாச்சு, இந்த பையன் இருக்கலாமா வேணாமான்னு நினைக்கிறாரு, எனக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, நான் என்ன செய்யணும்னு போய் கேட்குறேன். நல்லா கவனமாக கேளுங்க இந்த விஷயத்தை. இதை சொல்லும்போது கோரப்படுத்தி அசிங்கப்படுத்தி வாயில் வந்து சொல்லி கெட்ட பேச்சு பேசிட்டு அடைகிறாங்க. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க என்ன நடக்குது, கேளுங்க பாருங்க. சபையில் அந்த அம்மா கேட்குறாங்க, சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அவரை அழைத்து கொண்டு போய் அர்தஈஹி, அவருக்கு பால் கொடுன்றாங்க. மலையாளத்துக்காரங்க பாஷையில் சொன்னால் முளைப்பால் கொடு, தாய் குழந்தைகளுக்கு கொடுப்பால் அது மாதிரி கொடுத்தாச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி, ஆதாரபூர்வமான விஷயம். அதை மறுப்பதற்கு உலகத்தில் யாருக்கும் சக்தி இருக்கான்னா முடியாது. ஏன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர்களுக்குள்ள இரண்டாவது அடிப்படை வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர்கள் இஷ்டப்படி எந்த காலத்திலையும் பேசவே மாட்டார்கள், பேச முடியாது. அவங்க பேசினா வானத்தில் இந்த செய்தி வந்தா சொல்லுவாங்க, இல்லாட்டி பேசாம. அப்ப இந்த சட்டத்தை மறுத்து அதை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு எவனுக்காவது உரிமை இருக்கா? இல்ல. ஒரு ஆயத்து ஞாபகம் வந்துருச்சு, சூரத்துல் அஹ்ஸாப்ல இருக்கும், மா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கால அல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால், அவங்க ஏதாவது விருப்பம் தெரிவிச்சு மாத்தி அதற்கு மறுப்பு சொல்றதுக்கு இடம் இருக்கா? இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டான் ரப்புல் ஆலமீன். நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யாரும் மாறு செய்தானோ அவன் பகிரங்கமான வழிகாட்டில் ஆகிவிட்டான். இந்த இவர்களுடைய வசனம், இவர் வசனத்தை கேளுங்க. ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். அடித்தளமான ஆயத்துங்க அந்த ஆயத்தினுடைய பெருமதி தெரியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தரம் தெரியாம சாதாரணமானவர் என்ன மாதிரி ஒன்ன மாதிரின்னு பேசுறார். எவ்வளவு பெரிய ஒரு உச்சாணியில கொண்டு போய் அச்சாணின்னா அது இல்லாம வண்டி ஓடாது. உச்சாணின்னா அவங்க உச்சத்திலே இருக்கிறாரு. என்ன சொன்னார் ரப்புல் ஆலமீன்? வலா வரப்பிக்க, இல்லை உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக, லா யுமினூன, அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக ஆகவே முடியாது. எப்ப வரைக்கும்? ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் உங்களை தீர்ப்பாளியாக ஆக்கி அந்த தீர்ப்பை ஏற்காத வரை அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக ஆகவே முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலா சாலிமுக்கு பால் கொடுன்னு ஒரு பொஞ்சாதியை பார்த்து சொன்னப்போ அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அவனாவது சொன்னான்னா அவன் ஈமா இல்லாதவன் அர்த்தம். எல்லாம் சொல்றான், நான் சொல்லலை. அல்லாவுக்கும் அல்லாவுடைய சொல்லுக்கும் மாறு செஞ்சான், வீணா போயிட்டான் அல்லா. இது அம்படுக்கு ஒரு வெடிவு காலம் வந்துருச்சு. நீங்கள் சமீபத்தில் அவர்களுடைய முழுமையான நிலையை பார்ப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். இன்னொருக்கா சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அது என்னன்னா, முன்னொரு காலத்திலே மாடு பேசியது. அப்ப மாடு பேசியதுன்னா உடனே அங்கே இருந்த சஹாபாக்கள் அதை ஆம் என்று ஒப்புக்கொண்டு விட்டார்கள். சரிதானா? ஆச்சரியமா கேட்டாங்களா மாடு பேசுமா அப்படின்னு. அப்புறம் இப்போ அங்கே பெரும் தலைவர்களான அபூபக்கர், உமர், இன்னொரு ஆள் யாரு இல்ல, அவங்க இதை கேட்டுட்டு சொல்றாங்க நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அப்ப ஈமான் தான் அடிப்படையே தவிர இல்லாத இடத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அது சரியாக இருக்கும் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். வாயில வந்து சொல்லக்கூடாது. அப்புறம் இன்னொரு பேச்சு இப்போ வந்தது, அது என்னப்பா அது? அந்த சாட்சி ஏங்க ஒரு வியாபாரி வித்தாரு வாங்கினாருன்னு சொல்லி அபூ ஹுஸைமாவை பற்றி ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி இருந்தாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சி இரு சாட்சிக்கு சமமானது என்று சொன்னார்கள். இன்னும் இப்படி அவரை போய் அப்படி ஆக்கி 2 பேருக்கு சமம்ன்றாரு. எதுக்கு சொல்றாரு? இந்த கிறுக்கு பயிலுக்கு பேசிக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில். அந்த ஹுஸைமாவை போய் 2 பேருக்கு சமமான ஆளுன்னு சொல்லி அவர் சொன்னார். 2 பேர் சாட்சியாக ஏத்துக்கிறேன்னு சொல்றாரே, அவர் எப்படி பேச்சு ஈமான் போயிருச்சா என்ன இருக்கா? அந்த ஹுஸைமா இவங்களுக்கெல்லாம் பெருசா மேல உட்கார்ந்து தலைமையில உட்கார்ந்துக்கிட்டு ஹதீஸ் சொல்றாரு. என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடக்கவில்லை என்று மாட்டை வித்த ஒட்டகத்தை வித்தவன் சொல்றான். ஆனா நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி இருந்தார்கள், இவன் விற்றிருந்தான் என்று உறுதியாக சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் கொடுத்தது வாங்கினது நாங்க பேசிக்கிட்டது எதுவுமே உனக்கு தெரியாதே, அப்படி இருக்க எப்படி வந்த சர்வேல நின்று எனக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி இருக்கிறார்கள், இவன் விற்றான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பாஷை தெரியுமா? ஹசன் அலி எதை சொல்ல நினைச்சாரோ அதுல ஒரு பாயிண்ட் இது. உங்களுக்கு 7 வானங்களுக்கு மேலிருந்து வருகின்ற செய்தியை நாங்கள் நம்புகிறோம். இந்த பூமியில நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீர்கள் என்று யாராவது சொன்னால் நம்ப மாட்டோமா? 7 வானங்களுக்கு மேலே போய் மேராஜில் போய் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட போது உன்னுடைய நண்பர் அப்படி சொல்லுகிறார், நீ என்ன சொல்றன்னு கேட்டான். என்னுடைய நண்பர் அப்படி சொல்லி இருந்தால் சத்தியமாக அவர் போய் வந்தார்னு அர்த்தம். அதுல ஒண்ணு மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. இதுக்கு பேர் ஈமான் யகீன், சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது. எனக்கு ரொம்ப மோசமான ஒரு குணம் இருக்கு, சமயத்தில் அந்த மாதிரி பேசுறேன். ஏப்பா இப்படி சொல்றதெல்லாம் அது இல்லை இது இல்லை சரியில்லை நம்ப மாட்டான்னு சொல்றீங்களே, நீ யாருக்கு புள்ளன்னு உனக்கு சொல்லி கொடுத்தது யாரான்னு கேட்பேன். சபையில கேட்டா அசிங்கமா இருக்கும். இப்படி பேச்சு பேசுறாங்களே வாய்க்கிலேயே, யாருக்காவது தெரியுமா இவன் அப்ப யாருன்னு? யார் சொல்லி தெரியும்? இவன் தாய் சொல்லித்தான் தெரியும். அந்த பொம்பளைகிட்ட போய் நீ போய் சொல்ற, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கும். அவனை விட பெரிய முட்டாளி இவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவதூறு சொல்றான், கெட்ட பேச்சு சொல்றான், சஹாபாக்களை குறைத்து சொல்றான். நான் அதிசயமாக 2 விஷயத்தை ஒரு நாள் சொன்னேன், நீங்களும் கேளுங்க நம்புங்க. இவருடைய பெரிய வாதம் என்ன தெரியுமா? இப்போ சமீபத்தில் கெட்டதா சொல்லியிருந்தாங்க, குர்ஆன் அப்படியே கொடுக்கப்பட்டதா பிறதியா? ஹதீஸ் கிதாபெல்லாம் தொகுத்து புகாரி முஸ்லிம் கொடுத்தாங்களான்னு கேட்கிறான் ஒருத்தன். நான் சொன்ன சமயங்களும் தேவைகளும் வரும் பொழுது சஹாபாக்களை விட வசனங்களை சரியான நேரத்தில் ஓதியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அது காரணம் என்னன்னா, சஹாபாக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல. அல்லாஹ் தஆலா சொல்றான், கேள்றா பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத்துன்
في صدور الذين اوتوا العلم, கல்வியை கொடுக்கப்பட்டவர்களுடைய மனங்களிலே பதியப்பட்டதாக இருக்கும் அந்த வசனங்கள். தேவைக்கு தானா வரும் ஊத்துல. அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தப்போ வசனத்தை சொல்லி எல்லாரையும் திருத்தினாங்க. உன்னால முடியுமா? முடியாது. யாராலையாவது முடியுமா? முடியாது. அந்த சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா தந்திருந்தான். அப்போ அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வேதம், சஹாபாக்களுடைய பேச்சு, அதுக்கெல்லாம் ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான். நீங்க என்ன பண்றீங்க? அது அப்படி இல்லைன்றீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தான் நஷ்டவாளிகள். சஹாபாக்கள் நிறையத்துக்கு போவாங்கன்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் சஹாபிகளே அல்லன்னு 100,000 தடவை சொல்லிட்டேன் என்னுடைய பிரசங்கத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே முர்த்ததா போயிட்டான். என்ன சொல்ல போறாங்களா? சரி, 2-3 நிமிஷம் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன சொன்னாங்க அவங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறந்து போனாங்க, அதனால மனுஷர் அவரு நபி இல்லைன்னு சொல்லி நாங்க காஃபிரா போயிட்டோம்னு சொன்னா. அப்ப காஃபிரா போனவன சஹாபின்னு எப்படி சொல்றதுன்னு இவனுக்கு தெரியல. ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு சொன்னா ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம், அவங்கள்ட்ட ஜகாத்தை எடுங்க, அவர்களை சுத்தப்படுத்தும். ரெண்டும் இல்லைன்னா நாங்க நபியா ஏத்துக்கெல்லாம் போயிட்டு வரான்ட்டாங்க. அவனுக்கு பேர் முர்தத். அவனை போய் இருந்தால் என்ன சொல்றாருன்னா, ஹவுதுல் கௌசர் தாகத்தில் தண்ணீர் குடிக்க போகும்போது அவர்கள் எல்லாம் தடுக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட மோசமான ஆளுகள் தான் சஹாபிம்மா. இப்ப இவனை என்ன பண்ணுவீங்க? எந்த தூண்ல கட்டி வைப்பீங்க? எல்லாம் கட்டி வைப்பான் இன்ஷா. அதுக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் ஒரு அழுத்தமான விளக்கமான ஈமானை கொடுத்து நாம் தப்பி தவறி கூட இருட்டு வழிக்கு போகாமல் சரியான வழியிலே நேரான வழியிலே இருப்பதற்கு, கடைசி வரை ஈமான் சலாமத்தாக இருப்பதற்கு, நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருப்பதற்கு அந்த அல்லாஹ் தஆலா உதவி செய்து போற நேரத்தில் கலிமாவோட நாம எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு உண்டாக்கி கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும், இந்த பள்ளிக்கு பொறுப்பாக இருந்து உத்தரவு கொடுத்த தலைவருக்கும், ரபீஹுல்லாவுக்கும், நம்ம ஹசன் அலி, இன்னும் இது சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி, பேசுமாமு மற்றவர் யாரெல்லாம் விரும்பி இது நடக்குன்னு நினைச்சு உதவி செய்தீர்களோ அல்லாஹ் யன்சுருக்கும் இன்ஷா அல்லாஹ். தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். இது அல்லாஹ்வுடைய வேலை. நீங்க உதவி செஞ்சது கண்டிப்பா உங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.